نعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقال الله تعالى في القران العظيم وحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وقال الله تعالى أيضا وما هو إلا ذكر للعالمين صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما عليه الصلاة والسلام எல்லா புகழும் சர்வ உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய திருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய கருணையும் மகத்துவமும் அவனால் அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்கள் இறுதி தூதர் எபெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அந்த அன்னாருடைய அடிச்சுவற்றை வாழ்வின் அடிப்படையாக மாற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் நல்லோர்கள் மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் நிறைவாக கிடைத்திருக்குமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணியத்திற்கு மேலான எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறையிடத்துல அவருடைய அழைப்பை ஏற்று இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதற்காக நாம் இங்கு அமர்ந்திருப்பதற்கு ஈமான் அப்படிங்கிற உயர்தரமான அந்த தன்மையை நாம் பெற்றதன் பலன்தான் இந்த இறையிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யூத்தில் ஹிக்மத மன் யஷாஉ ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா என்று அல்லாஹ் சொல்றான். யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறோமோ அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் தருகிறான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை தருகிறான். அப்ப ஈமான் என்பது இஸ்லாமிய அந்த தன்மையிலே வாழுகிற வாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய அருளை இன்றி வேறு எதுவும் இல்லை என்பதுல நாம் உறுதியாக நிலையாக இருக்கிறோம். அப்ப அந்த ஈமானை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அந்த ஈமான் இருந்தது. அந்த தூதர்களை பின்பற்றிய அந்த தோழர்களுக்கும் அந்த ஈமான் இருந்தது. அந்த தோழருடைய வாழ்வை அடிப்படையாக வாழ்ந்த பல நல்லோர்களுக்கும் அந்த ஈமான் இருந்தது. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் அந்த ஈமான் இருக்க வேண்டும். எல்லோரும் மனிதனாக படைக்கப்பட்டு ஈமானுடைய அந்த நிலையை பெற்றவராக இருந்த போதும் கூட பரிபூர்ண தன்மையை யார் அடைந்தார், ஈமானுடைய பரிபூர்ண தன்மை யார் அடைந்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிமார்களை பற்றி சொல்கிற போது அவருடைய ஈமான் பரிபூர்ணத்தை பெற்றதாக இருக்கிறது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு வஅன்ஹு ذلك لمن خشي ربه என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்த
வெற்றிய, மறுமையினுடைய வெற்றிய, அல்லாஹ்வுடைய அந்த திருப்திய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிஃபாத்த, அவருடைய அந்த நெருக்கத்தை பெறுகிற வாய்ப்பு, அந்த வழிகள் இந்த உலகத்துல எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா குர்ஆனில் மட்டும்தான் இருக்கு. இந்த சமுதாயத்திற்கு, இந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருள்கொடை. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒமா ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன. உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு இந்த குர்ஆன் சொந்தமானது தவிர முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல. முஸ்லிம்கள் உரிமை கொண்டாட வேண்டிய இடத்துல இந்த குர்ஆன் கிடையாது. முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள், முஸ்லிம்கள் மரியாதை செலுத்துறார்கள். ஆனால் குர்ஆன் யாருக்கு சொந்தமானது? ஆலமீன் என்று சொல்றாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த குர்ஆன் சொந்தமானது, உண்மையானது. அதான் ஆயத்துடைய பொருள். அப்ப இப்படிப்பட்ட இந்த குர்ஆனுடைய அந்த மகத்துவத்தை அடுத்து என்ன சொல்றான்? எதை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான்? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹிரூன். இந்த குர்ஆன் பரிசுத்தமானது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் யாருக்கு அனுமதித்தானோ அந்த மலக்குமார்களை தவிர இதை தொடுவதற்கு, அதை எடுத்துக் கொள்வதற்கு அதிகாரத்தை இந்த உலகத்தில் எவருமே பெறல. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து இறை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மலக்குமார்கள் தான் அதை செய்ய முடியும், அடைய முடியும், அதை கொண்டு செல்ல முடியும், இறைத்தூதருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனுடைய அடுத்த வரி என்ன சொல்கிறது? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷியன் முத்தஸத்தின். ஒரு பாறை மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஜபல் மலை மீது இறக்கியிருந்தால், அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால, அல்லாஹ்வுடைய அந்த பயத்தால அது சிதறி இருக்கும். அப்ப இறையச்சம் உடையதாக மலை மாறி இருக்கும், பாறை மாறி இருக்கும். இறையச்சத்தினுடைய தன்மையை ஒரு பாறை பெற்றிருக்கும். பாறைக்கு இருக்கக்கூடிய அந்த இறையச்சம், இறைப்பணி, இறைவனுக்கு அடிவிழுந்து வாழ வேண்டும் என்ற நிலை ஏன் மனிதனுக்கு ஏற்படவில்லையா என்பதுதான் ஆயத்துடைய கேள்வி. பாறை கூட அல்லாஹ்வுக்கு பயப்படும், அல்லாஹ்வுக்கு அஞ்சும், அல்லாஹ்வுக்கு சிறந்தாற்றும், அல்லாஹ்வுக்கு செவிமடுக்கும். மனிதனாகிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு செவிதாக்க மாட்டீர்களா? சிரம் பணிய மாட்டீர்களா? அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டீர்களா என்பதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக பேசுகிறார். ஏன்னா குர்ஆன் அவ்வளவு பெரிய மனமாற்றத்தை, ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை நேர்வழி பக்கம் கொண்டு செல்லக்கூடிய வலிமை எதுல இருக்குன்னு இந்த குர்ஆன்ல தான் இருக்கு. அவ்வளவு பெரிய வலிமை இந்த குர்ஆன்ல இருக்கு. அதான் வரலாற்று நாம் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். வரலாற்று எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு கொலைகாரனாக, சமூகத்தில் மிகப்பெரிய கோபக்காரனாக, தான் பெற்றெடுத்த பிள்ளைய தானே புதைத்த நிலையில் இருந்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமாக இருந்தது. சகோதரர்களே, இப்படி யோசிச்சு பாருங்க. அவருடைய இஸ்லாமிய அந்த வருகைக்கு முன்னுள்ள அந்த வாழ்க்கையினுடைய நிலை அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. அவ்வளவு விதமான கொடூர நிலை கொண்டவர்களாக வாழ்ந்ததை நினைத்து பார்த்தால் அவ்வளவு மன வலி ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமாக இருந்தது ஒரு வசனம் தான். அவருடைய சகோதரி அவருடைய வீடுல ஓதப்பட்ட அந்த இறை வசனம் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமாக இருந்துச்சு. எத்தனையோ வசனங்களை, எத்தனையோ ஆயத்துக்களை எவ்வளோ முறை நாம் கேட்டிருப்போம், செவிமடுத்திருப்போம். நமக்குள்ள இன்னாத மாற்றம் வந்திருக்கு. எந்த விதமான கல்வியை அந்த குர்ஆன் நமக்கு கொடுத்திருக்கு. எத்தனை வசனங்களை கேட்டிருப்போம். பிறப்பிலிருந்து ஒரு வசனம், ஒரே ஒரு ஆயத்து உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தினுடைய வருகைக்கு அவர்களுக்கு கிடைத்த ஹிதாயத்திற்கு அது காரணமாக
அது மட்டும் போதாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் முதலாக ஹபஷா நாட்டுக்கு சென்றாங்க. அப்ப நஜ்ஜாஷ் மன்னர் அந்த சபையில் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த மாபெரும் அரசர். அந்த சபையில யார் இருக்கிறாங்க கேட்டா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் சென்ற அந்த சஹாபாக்கள் சபையில் இருக்கிறாங்க. அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டு? மரியத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்கள் இழிவாக கருதுகிறார்கள். இழிவாக கருதக்கூடியவர்களை நாம் சிறைபிடிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தவறான செய்தியை மன்னருக்கு, நஜ்ஜாஷ் மன்னருக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் உருவாக்கி இருந்த அந்த மன்னர் அந்த சஹாபாக்களிடம் கேட்கிறார், மரியத்தை பற்றி, மரியம் அவர்களை பற்றி, ஈசா அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய தகவல் என்ன என்று சொன்னபோதுதான் அப்போதுதான் அந்த சஹாபாக்கள் எழுந்திருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த புனிதத்தன்மையை அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த வசனத்தை அழகான முறையில் ஓதி காட்டுறாங்க. இந்த ஓதி காட்டப்பட்ட இந்த ஆயத்தை கேட்டதுக்கு பிறகுதான் பூமியில 2 கோடு விழிக்கிறார். ஒரு கோடு பெருசா இருக்கு, ஒரு கோடு சின்னதா இருக்கு. ரெண்டையும் ஒரே பக்கத்துல அவர் போட்டுட்டு சொன்னாரு, ரெண்டுமே ஒரே கோடு தான். 2 விதமான கோட்பாடும், 2 விதமான கொள்கையும், 2 விதமான வரலாறும், 2 விதமான மதிப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, எல்லாவற்றையும் அவர் செய்ததற்கு அவருக்கு முன்னால் ஓதி காமிக்கப்பட்ட இறைவசனம் தான். அப்ப குர்ஆன் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதுன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய வலிமை மிக்கது. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உன்னதமான இந்த குர்ஆன் நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில பெரிதும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவசியமான கருத்து கொள்ள வேண்டிய செய்தி. குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில மதிப்பு இல்லாம இல்ல, மதிப்போடு தான் பார்க்கிறோம், கண்ணியத்தோடு பார்க்கிறோம். அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுத்து விடுகிறோம். ஆனா எது இல்ல அப்படின்னு கேட்டா, அறிவு இல்ல, மடமை இருக்கிறது. சகோதரர்கள் கவனத்தில் கொள்ளணும், குர்ஆன் மீது நமக்கு மதிப்பு இருக்கிறது, ஆனா குர்ஆனுடைய கல்வி இருக்கிறதா? தமிழகத்தினுடைய முதல்வர் யார் தெரியும், நாட்டுடைய ஜனாதிபதி யார், நாட்டுடைய பிரதமர் யார் தெரியும். உலகம் சார்ந்த எந்த தகவலை கேட்டாலும், உலகம் சார்ந்த எந்த விஷயத்தை நமக்கு கேட்டாலும் நமக்கு தெரியும். இங்கிருந்து வாகனத்தில் நம்ம வெளியூருக்கு போனோம், எதெல்லாம் நமக்கு தேவை எடுத்து வச்சிருப்போம். நம்மகிட்ட இல்லையே நமக்கு தெரியுது, நமக்கு தெரியும். யாராவது நம்மளை பிடிச்சா, காவல்துறை நமக்கு பிடிச்சா நம்ம ஃபைன் கட்டணும். சோ அந்த சட்டத்திட்டத்தை அறிஞ்சு அதை செயல்படுத்துவதற்கான நம்ம தயார் பண்ணியாச்சு. அப்படி செயல்படுத்த முடியல, தவறுகள் வந்தா இந்த இடத்துல நம்ம கிடைச்சிருக்கோம், சஞ்சல வரும், பிரச்சனை வரும், அதுவும் நமக்கு தெரியும். அப்ப உலகத்துடைய போக்குல, உலகத்துடைய அந்த வாழ்க்கையினுடைய பயணத்துல எதையெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் கற்று அறிந்து கொள்கிறோம், செயல்படுத்துவதற்கு நம்ம தயாராகிறோம். ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற மனித சமூகத்திற்கு நேர்வழியை பெற்றுத் தரக்கூடிய இந்த குர்ஆன் இஸ்லாமிய மக்களிடம் எப்படி இருக்குது என்றால், மதிப்பு மிக்கதாக குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் எப்படி இருக்கு? மதிப்புடையதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, குர்ஆன் கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து செய்வோம், தொட்டு முத்தம் வச்சுவோம். பள்ளிகள்ல பாங்கு சொல்லப்பட்டால், ஒரு காலத்துல இருந்துச்சு, பள்ளிகள்ல பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகை கூட அவர் போயிருக்க மாட்டாரு, இருந்தாலும் அந்த பள்ளிக்குரிய பாங்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. குர்ஆன் முன்னாடி இருந்தா அதற்கு எதிர்த்து அவங்க இன்னும் செய்ய மாட்டோம், காலம் நீட்ட மாட்டோம். எந்த அளவு குர்ஆன் எங்கெல்லாம் புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய வீடுகள்ல அந்த குர்ஆன் புழக்கத்தில் இருக்கு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டுறாரு, அங்க பயன்படுத்தப்படும். ஒரு திருமண வீடு, அந்த இரவு அந்த குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது. திருமணம் நடைபெறக்கூடிய நிக்கா இடத்துல அந்த இமாம் குர்ஆன் ஓதித்தான் நிக்கா செய்றாரு, பண்ணி வைக்கிறார். ஒரு குழந்தை பிறந்த இடத்துல குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வணிகர் ஆரம்பிக்கிற வியாபாரம், அங்கும் குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப குர்ஆன் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். பிறப்புக்கு, இறப்புக்கு, திருமணத்திற்கு,
எல்லா விதமான முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் தெரியாது. பெரும்பாலாக நான் முக்கியத்துவம் கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா யாசீனாக தரும். மௌத்து வீடா இருக்கலாம், திருமண வீடா இருக்கலாம், பூசாரி வீடு கட்டார அங்கேயா இருக்கலாம், வியாபார தொடர்பான அங்கேயா இருக்கலாம், விகிதமாக ஓதக்கூடிய அந்த யாசீன் எதற்கானது? அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? யாசீன் ஒரு குர்ஆன் ஹக்கீம். இந்த குர்ஆன் சங்கையானது, எல்லா விதமான ஹக்கீம் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஹக்கீம்னா என்ன? களஞ்சியம் என்று சொல்லுகிறோம் தமிழ்ல. எல்லா விதமான அறிவையும் கொண்டது இந்த குர்ஆன். அதனாலதான் யாசீன் ஒரு குர்ஆன் ஹக்கீம். அறிவியல் இருக்கு, வரலாறு இருக்கு, சட்டங்கள் இருக்கு, நற்போதனைகள் இருக்கு, வணிக சம்பந்தப்பட்ட இருக்கு, போர் சம்பந்தப்பட்ட இருக்கு, உறவு சம்பந்தப்பட்ட இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்கிறாருன்னா கூட 6 பாடம் தான் வச்சிருப்பாங்க. 6 பாடங்கள் அல்லது 7 பாடம். உயர் படிப்புக்கு நம்ம போனாதான் அடுத்த படிப்பில படிக்க முடியும். ஆனா குர்ஆன் எல்லா விதமான அனைத்தையும் ஹக்கீம், களஞ்சியம் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த வார்த்தை ஹக்கீமுக்கு பொருந்தும். அத்தனை விதமான கல்வியை உள்ளடக்கியதான் இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்லி யாசீனுடைய 2வது அடியே அதான் பொருள். அடுத்து என்ன சொல்றான்? 3 இறைத்தூதருடைய வரலாறு சொல்றான். அது முக்கியமானது என்ன? இந்த இந்திர மன்கான ஐயோ, இதான் இந்த கவனத்தில் கொள்ளணும். உயிரோடு யார் இருக்கிறார்களோ, ஹைனா உயிரோடு, உயிரோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நற்போதனை பெறுவதற்கு, நல்ல உணர்வு பெறுவதற்கு தான் இந்த குர்ஆன். இறந்து விட்டதற்கு ஓதுவதனால் என்ன கிடைக்க போகுது? உயிரோடு யார் இருக்கிறா? ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, அவர்கிட்ட சொல்றோம் வலது பக்கமா பார்த்து கவனமா போங்க, அந்த பள்ளம் இருக்கு. பொருள் என்ன? அவர் இருந்தால் அந்த வார்த்தையை செவிமடுத்தா ஆமா வலது பக்கம் போகாம கவனிச்சு இடது பக்கம் போயிடுவார். அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், அதில் அவர் பயனடைவார். இதுதான் குர்ஆனுடைய விஷயம். உயிரோடு உள்ளவர்கள் உணர்வு பெறுவதற்குத்தான் குர்ஆன் என்பது இருக்கே தவிர இறந்தவர்களுக்கு அல்ல. இறந்தவர்களை யார் நினைக்கிறோம்? மையத்தான் போடவும் நினைக்கிறோம். நாம தான் இறந்தவர்கள் வார்த்தையை இந்த இடத்துல மையம் வந்துடக்கூடாது. மௌத்தா போய் இருக்காங்கல்ல அவங்களும் நினைச்ச வேண்டாம். உள்ளத்தான் எவன் மௌத்தாகி விட்டானோ அவனும் மரணத்திற்கு சமந்தான். உள்ளத்தால் நாம் மரணித்திருக்கிறோம். நம்முடைய செவிகள், நம்முடைய நாவுகள், நம்முடைய கைகள், நம்முடைய சிந்தனைகள் இங்க எல்லாமே அடிமைத்தனமா இருக்கு, முடக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனத்தில் கொள்ளணும். டிவி நம்மளால பார்க்க முடியுது, போன் நம்மளால பார்க்க முடியுது. போன்ல இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் செலவழிச்சாலும் அதை தெரிஞ்சுக்க முடியுது. என் வீட்டுல குர்ஆன் படிக்கிறேன், நான் படிக்கும்போது என் மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, நான் படிக்கும்போது என்னுடைய குழந்தை பக்கத்துல இருக்கு, நான் படிக்கும்போது என்னுடைய உறவுக்காரெல்லாம் நினைச்சிட்டேன் கூப்பிட்டு பக்கத்துல படிச்சு நான் காட்டு என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் பெரியவங்க யார் இருக்கா? தாய்மார்கள். குர்ஆன் மதிப்பானதா இருக்கு, நடைமுறையில் இல்லை. ஹக்கீம், எல்லா விதமான அறிவு களஞ்சியங்களை உள்ளடக்கிய இந்த குர்ஆன் மதிக்கக்கூடியதாக இருக்க தவிர நடைமுறையில் கடைபிடிக்கக்கூடிய இடத்துல குர்ஆன் இல்ல. இதான் கவலையான விஷயம், இதான் வருத்தக்கூடிய விஷயம். அப்ப குர்ஆனை மதிக்கிறோம், நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. அந்த நடைமுறைக்கு கொண்டு வராதற்கு இன்னொரு காரணத்தை நாம் தேடி பார்க்கலாம். நீங்க எந்த பள்ளிவாசல் வேணாலும் போங்களேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலுக்கு வேணாலும் காலையில போங்க, பஜருக்கு போயிருங்க. அந்த பள்ளிவாசல்லையே ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல குர்ஆனை ஓதி அந்த ஓதப்பட்ட அந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் என்பது 2% இருப்பது அதிசயம். சுன்னத்து வல் ஜமாத், தௌஹீத் ஜமாத் நமக்கு தேவையில்லை. எந்த பள்ளிக்கு வேணாலும் போகல, எந்த பள்ளிவாசல் வேணாலும் போகல, அந்த பள்ளிகள்ல படிக்கக்கூடிய ஃபஜ்ருக்கோ லுஹருக்கோ மக்ரிபுக்கோ எந்த வக்துக்கோ குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லுகிற அந்த வரலாறுகளை, சட்டங்களை, அந்த வாழ்வியலை, அந்த ஒழுக்க
அமல்கள் சில படிக்கப்படும். சரியா தப்பா அதெல்லாம் நான் சொல்ல வரல, நிலைமையை பாரு. குர்ஆன் எல்லா பள்ளிகளும் நிறைய இருக்கும், ஆனா படிக்கக்கூடிய எதுவா இருக்கணும், அமல்கள் சிறப்பு. இல்ல முன்கர் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஹதீஸை படிப்பாங்க, இல்லன்னா அமல்கள் செய்வாங்க. ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா பாருங்களே, அமல்கள் சிறப்பை போன்று மௌலித் கிதாபுகள் படிக்கப்படும். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணல்ல ரெண்டல்ல, குர்ஆனை தவிர்த்து படிக்கக்கூடிய அந்த புக்குகள் கிதாபுகள் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு படிக்கக்கூடிய நிலைமையில யாரும் கிடையாது. புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப கம்மி, இல்லவே இல்லை. நம்ம வாட்ஸ்அப்ல படிச்சா கூட, பேஸ்புக்ல படிச்சா கூட எதை படிச்சுட்டு இருக்கோம்? ஏன்னா குர்ஆன் ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்தை இந்த மண்ணில கட்டமைச்சது, உருவாக்குச்சு. அப்படிப்பட்ட குர்ஆன் இறையிலத்துல கூட படிக்கப்படல, பிறகு எப்படி வீட்டுல படிப்பாங்க? இறையிலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடுகள்ல கூட குர்ஆன் படிக்கப்படாத நிலை தான் இருக்குது. ஒரு 2% 4% தான் குறைந்த இடங்கள்ல குர்ஆன் படிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல்ல போன வாரம் கடந்த மாசம் சொன்னேன், 17 வருஷம் ஒரு பையன் படிக்கிறான். 17 வருஷம் எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். காலேஜ் ஒரு 3 வருஷம். 17 வருஷம் நம்முடைய பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதற்கு பணத்தை செலவு பண்றோம், நேரத்தை செலவு பண்றோம் இல்லையா? சும்மா வந்துடாது. 17 வருஷம் நம்முடைய பிள்ளைய உலக கல்விக்காக அனுப்பி அவனை படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டாந்தவருக்கு நிப்பாட்டிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 17 வருஷத்துல ஒரு வருஷத்திற்கு ஒரு ஜுஸு முடிச்சு வைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு ஜுஸு, மாசத்துக்கு ஒரு ஆயத்து, அதாவது ஒரு சூரா மனப்பாடம் கூட குர்ஆனை கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணி முடிச்சிடலாம். முடியுமா? முடியாது? கண்டிப்பா முடியும். 17 வருஷம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியதுக்கு பொருளாதார செலவழிக்க முடியுது, நேரத்தை செலவழிக்க முடியுது, உழைப்பு செலவழிக்க முடியுது. ஆனால் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி அந்த 17 வருஷத்துக்கு என்னுடைய பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கிடுவேன். குர்ஆனை மனம் செய்த இது ஆண் பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை சேர்த்து, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை இருந்தாலும் 2 பேருமே குர்ஆனை மனம் செய்த பிள்ளையை என்னால உருவாக்க முடியும் என்ற அளவிற்கு ஒரு பெற்றோர் முன் வரல, ஒரு பள்ளியினுடைய இமாம் அதை முன் மொழியில, ஒரு ஜமாத் முன் எடுக்கல. யாருடைய குற்றம்? ஒரு குடும்பத்துடைய தலைவன், அந்த பகுதியினுடைய இமாமும், அந்த ஊருடைய பையன் தப்பு பண்றான், பையன் சிகரெட் அடிக்கிறான், பையன் தவறான காரியங்கள் போறான், பையன் அநீதம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அந்த பாவம் பண்றான், இந்த பாவம் சொல்லி தவறுகளை மட்டுமே இங்கு ஒட்டப்படுகிறது வாயிலிருந்து. நல்லதுக்கான வழி என்ன? எந்த ஸ்கூல்லையாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொடுக்க போறாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை எந்த பள்ளியிலாவது சொல்லி கொடுக்குறாங்களா? காலேஜ்ல, இஸ்லாமிய ஸ்கூல்களை தவிர்த்து. அப்ப யார் சொல்லணும்? தாய் தந்தையர்கள், இல்லைன்னா இமாம்கள், அல்லது அந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள். 3 பேருமே சேர்ந்து போட்டா விட்டாச்சு. பிறகு எப்படி அந்த பிள்ளைகளுக்கு போகும்? இப்ப சமீபத்துடைய நிலைமை என்ன? கடந்த ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா, முன்னையாவது ரமதானுடைய காலங்களில் இரவு தொழுகை வைப்பதற்கு நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் தொழுகை வைப்பாங்க. இன்னைக்கு அதுவும் கிடையாது. இன்னைக்கு நிலைமை என்ன? இரவு தொழுகை யார் வைக்கிறா? இரவு தொழுகை வைக்கக்கூடிய நபருடைய எண்ணிக்கை யாராக இருக்கிறா? முழுக்க முழுக்க வடமாநிலத்தில் வந்தவங்க. ஏன் நமது வீட்டில் பிள்ளை இல்லையா? நாம பையனை வளர்க்கலையா? நம்ம ஊர்ல பையன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வீட்டுல பையன் இருக்கான், நம்ம சொந்தத்துல பையன் இருக்கான், ஆனா நம்ம பையனை கொண்டாந்து என்ன செய்யணும்? நிப்பாட்டி நீ தொழுகை வைப்பா, ஒரு 10 ரக்காய் தொழுகை வை. அந்த முந்திய 10 நிமிஷம் ஓது, அடுத்த 10 நிமிஷம் அடுத்த பையன் ஓது. முடியல, வாய்ப்பு இல்லை, வழியும் இல்லை, திட்டம் இல்லை. நம்ம எப்பயுமே நம்ம ஆர்எஸ் சரியில்லை, பிஜேபி சரியில்லை, எவன் சரியில்லாம போட்டுங்க. பிரவுனை விட அந்த உலகத்தில் பெரிய ஆளு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரை விட அந்த உலகத்தில் பெரிய ஆளு, ஹாமானை விட அந்த உலகத்தில் பெரிய ஆளு, ஆபிரகாம் இருக்கானே அவனை விட இவங்க பெரிய ஆளு. அந்த பிரவுனை எதிர்த்தவர் தான் மூசா. ஹாரூனை நம்மூது பெரும் கொண்ட அரசர்களிலே சாதாரண வீழ்த்தப்பட்டார்கள் மண்ணில். அப்படிதான் குர்ஆன் சொல்லுகிறது. வெறுமன பயந்துகிட்டே ஒன்று நடக்குது. நம்மகிட்ட என்ன இருக்கு? நான் தொழுகணும், என் பிள்ளையை குர்ஆன் படிக்க வைக்கணும்,
அந்த சட்டங்கள் அவர்களுக்கு தெரியணும், வாழ்வியலை பத்தி கத்துக் கொடுக்கணும். எதுவுமே இல்லை, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நாம எப்படி இருக்கிறோம்? அப்ப நமக்கு என்ன தேவை, எது அவசியம்? குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆனை முதல்ல படிங்க. குர்ஆன் என்ன வரலாறு சொல்லுது, அந்த வரலாறு தெரியுமா? சின்ன பசங்க இருக்கிறார், நிகழ்வு சின்ன பசங்களுக்கு பாத்தீங்கன்னா சுற்றி நிறைய காட்சிகள் இவங்களுக்காக வச்சிருப்போம். சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்த உடனே டிவி போட்டு சாப்பாடை கையில் வச்சு கொடுத்துருவோம். அந்த பையன் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். ஏன் சாப்பிடும் ஒரு தாய் உட்கார்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லக்கூடாதா? இப்ராஹிமுடைய வரலாறு அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாதா? ரசூலுல்லாஹி அவர்கள் பட்ட சிரமத்தை அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாதா? ஏன்? அந்த தாய்க்கு அந்த கல்வி இல்லை, அந்த பழக்கமும் இல்லை. தந்தைக்கு அந்த வாய்ப்பே இல்லை. காலையில் போய் நைட்டு வரல, சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, படிச்சிட்டியா, பிஸ்கட் வேணுமா, கேக் வேணுமா, ட்ரெஸ் எது வேணுமா, சைக்கிள் வேணுமா, பைக் வேணுமா, போன் வேணுமா, சாக்லேட் சாப்பிடுறியா, பிரியாணி சாப்பிடுறியா, புரோட்டா சாப்பிடுறியா என்பதுதான் ஒரு தந்தையினுடைய அந்த நாவாற்றல் இருக்கே தவிர பிள்ளையினுடைய இஸ்லாமிய கல்வியை ஊக்குவிக்க வழியை கொண்டு வர தந்தையினுடைய பொறுப்பு என்னவா இருக்கு? அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம ஒரு குற்றவாளியா இருக்கிறோம். நம்முடைய நாவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கை, நம்முடைய கால் அனைத்துமே கூட்டப்பட்டிருக்கு. முடங்கி கிடக்கிறோம், முடக்கப்பட்டிருக்கு. இதுதான் சமூகத்துடைய நிலைமை. இதெல்லாம் கட்ட அவுட்டாதான், இதுல இருந்து வெளியில வந்தாதான், நான் வெளியில வந்தாதான் என் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்ல முடியும், நான் வெளியில வந்தாதான் என்னுடைய சகோதரருக்கு சொல்ல முடியும், நான் வெளியில வந்தாதான் என் மனைவிக்கு சொல்ல முடியும். குர்ஆன் உயர்ந்தது, உன்னதமானது, இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த குர்ஆனை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வல்லமை கூட உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்படிதான் குர்ஆன் சொல்லுகிறது. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இந்த குர்ஆனை போன்று வேறொரு குர்ஆனை உங்களால கொண்டு வரவே முடியாது. குர்ஆன் சவால் விடுது. இன்னா அன்ஸல் குர்ஆன வ இன்னா லா ஹாஃபிலூன். இந்த குர்ஆனை அவன்தான் இறக்கினான், அவன்தான் பாதுகாப்பான். நாம போய் குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் கூட ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய சமுதாயம். யார் பாதுகாக்கிறது? நான் பாதுகாக்க முடியும்? அறக்கட்டளை குர்ஆனை பாதுகாக்க முடியும். எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. மனிதனுக்கு இந்த பொறுப்பு இருந்ததுன்னா குர்ஆன் என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கு. முந்தைய வேதங்கள் அழிஞ்ச மாதிரி குர்ஆனும் அழிஞ்சு போயிருக்கும். மனிதர்கிட்ட கூட கொடுக்கணும், நீ பாதுகாக்கன்னு சொல்லி. குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்ட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல் குர்ஆன, நான் தான் குர்ஆனை இறக்கினேன், வ இன்னா ஹாஃபிலூன், நான் தான் பாதுகாப்பேன். இறை தூதர்கள் கூட அந்த பொறுப்பை கொடுக்கல, நபியே நீங்க குர்ஆனை பாதுகான்னு சொல்லி. அதனால குர்ஆன் எத்தனை ஆண்டு வேணாலும் மறுமை வரைக்கும் குர்ஆனை அழிக்க முடியாது. ஆனா குர்ஆனை பின்பற்றுவதற்காக நாம் இருக்கணுமே தவிர குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக் பாதுகாக்கப்பட்டுச்சு. நம்முடைய வாழ்க்கையில இந்த குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அந்த மதிப்பு என்ன? குர்ஆன் சொல்லுது, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. வட்டி என்பது பெரும் பாவம் அப்படின்னு குர்ஆன் சொல்லிருச்சா, அதை பின்பற்று. காலையில அல்லாஹ் தஆலா உடைய அழைப்பு, காலை பொழுதுல கேக்குதா, பள்ளிக்கு போயிரு. இதான் இங்க என்ன இருக்கிறோம், தொழுகும் செய்வோம், வட்டி வாங்கி லுஹருக்கு தொழுவோம், ஃபஜ்ருக்கு தொழுக மாட்டோம், ஜும்மாவுக்கு தொழுவோம், அந்த வாரப்பட தொழுக மாட்டோம். அப்ப நாம யாரு? முனாஃபிக். ஒரு வசனத்தை நம்பி கடைபிடிக்கிற, இன்னொரு வசனத்தை தூக்கி போட்டு, ஒரு வசனத்துக்கு மரியாதை நான் கொடுக்கிறேன், அதனால செயல்படுத்திட்டேன், ஜும்மாவுக்கு அழைப்பு வசனத்துக்கு தொழுக மாட்டேன், ஃபஜ்ருக்கு என்னால தொழுக முடியாது, அப்ப ஃபஜ்ருடைய ஆயத்துக்கு என்னால பதில் கொடுக்க முடியாது. அதான் பொருள். இன்னைக்கு அவர் தூங்கிட்டாரு, அசதியா இருந்துச்சு, எழுந்திருக்க முடியல, அது காரணம், குற்றம் இல்லை, அது காரணம். நான் எப்பயுமே பதில் சொல்ல மாட்டேங்க, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் முனாஃபிக். அதுக்கு பேர் தான் நான் மறுத்துட்டேன், அந்த வசனத்தை பின்பற்ற மாட்டேன், அதான் நம்முடைய பொருள். அப்ப குர்ஆனை ஏற்றுக்கொண்டனா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி, குர்ஆனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா குர்ஆன் பிரகாரம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அதை தூக்கி எரிஞ்சிடும். இதான் உள்ள வித்தியாசம். குர்ஆனை மதிக்கிறேன்னா எப்படி மதிக்கிறது? அந்த வழிகள் என்ன? ஒரு ஆயத்தை கேட்டாலே சஹாபாக்கள் செவிமடுத்துவாங்க. அதான் முதல் ஆயத்தை அதான் சொன்னேன், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல்,
பயப்படும். மனிதர்களாக நீங்கள் உங்கள் மீது நாம் இறக்கியிருக்கோம், நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்பதுதான் இந்த வசனம் திரும்ப திரும்ப கேட்கிறது. அதனால நம்முடைய எதிரி என்பவன் ஒரே ஒரு ஆள். நம்முடைய எதிரி யாரு? ஒரே ஒரு ஆள் தான். யார் அது? சைத்தான். அவ்வளவுதான். அவனை தவிர உலகத்தில் எதிரி நமக்கு யாருமே கிடையாது. சைத்தானை தான் யாரெல்லாம் எப்படியாவது நீ சைத்தானுக்கு ஹிதாயத்தை கொண்டு நம்ம கேட்கவே முடியாது. சைத்தானுக்கு ஹிதாயத்தை கூடி என்று நாம் கேட்க முடியாது. ஆனா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுக்கு வேணாலும் நினைச்சது ஹிதாயத்தை கொண்டு கேட்கலாம். அப்ப எதிரி சைத்தான். அந்த சைத்தானும் அந்த சைத்தானுடைய செயலும் தான் அல்லாஹ்வுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அதனால நம்மளை நாம் திருத்த வேண்டிய, மாற்றிக்கொள்ள வேண்டிய, முன்னெடுக்க வேண்டிய, நம்மளை சுற்றி இருக்க வேண்டிய நிகழ்வுகளை சரி செய்ய வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இறைவனுடைய வெறுப்பு ஏற்பட்டு இறைவனுடைய கோபத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்வதை விட மூமினாக வாழ்வதுதான் உன்னத தன்மை இருக்கு என்பதை உள்வாங்கி இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றானோ அதை பின்பற்றி வாழும் மக்கள் ஒருவராக அல்லாஹ் தஆலா உங்களை எண்ணி அல்லாஹ் தருவாராக. ஆமீன். கணியத்திற்கு மேலான அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், "கைருக்கும் மன் தஅல்லம குர்ஆன வ அலம." குர்ஆனை யார் தான் கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். பிறப்பால் சிறந்தவர் உலகத்தில் கிடையவே கிடையாது. இஸ்லாமிய பார்வையில் பிறப்பால் யாருமே சிறந்தவர் கிடையாது. சிறப்பு தன்மை இஸ்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டா ஒரு சில இடத்துல தான் கொடுக்குது. அதுல முக்கியமானது எதுன்னு கேட்டா குர்ஆனை நாம் கத்துக்கணும். அதே மாதிரி அந்த குர்ஆனை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் வயது வித்தியாசம் என்பது கிடையாது. வயது வித்தியாசம் என்பது குர்ஆனை படிப்பதற்கு இல்லை. குர்ஆனை எந்த காலத்தில் வேணாலும் எந்த வயதில் வேணாலும் படிச்சிடலாம். இரண்டாவது ஒரு விஷயம், குர்ஆன் என்பது அரபி மொழியில இறங்கியிருந்தால் கூட அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய பொருட்களை, அதனுடைய உண்மை தன்மை விளங்க தமிழாக்கம் மிக அவசியமானது. அந்தந்த மொழிகள் அவசியமானது. பலருக்கு பாருங்களேன், ஒரு ஜனாசா ஒரு இடத்துல ஏற்படுது. யாரை போய் அழைக்கிறோம்? பள்ளியினுடைய முஅத்தின் அல்லது பள்ளியினுடைய இமாம். நம்ம குடும்பத்தில் தந்தை இறந்துட்டாரு வச்சுக்கோமே, இல்ல சகோதரர் இறந்துட்டாரு, என்ன செய்யணும் தெரியல. இறந்த உடனே பயம்தான் வருது. தொட்டா ஏதாவது ஆயுமோ, என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இருக்கிற ஆடையை கிளஞ்சிட்டு இன்னொரு ஆடையை கொண்டு நிச்சயம் சரி செய்யணும், அவ்வளவுதான். அசுத்தம் வெளியிருந்தா அந்த நீரை கொண்டு கழுவிட்டு வேறொரு ஆடையில கசப்பு மாத்திரம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பார்த்ததான் வேற. நிலைமை என்ன? உடுத்திருந்த ஆடைய நீக்கிட்டு வேறொரு ஆடையை கொண்டு சுத்தம் செய்து அவர் வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இந்த செயலை செய்வதற்கு பாத்தீங்கன்னா ஓடுவாங்க. அவரை புடி, இவரை புடி, இவரை போடணும், அவர் போடணும், ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க பயம். தந்தை மூத்தா இருப்பாரு, மயம் பயப்படுவார், தடுமாறுவார். சகோதரி மருத்துவா இருப்பாரு, ஓடுவார், இங்கே அந்த பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு, அவரை போய் லேட்ல எழுப்புறது. ஏன் இந்த பயம்? ஏன் இந்த வாழ்க்கையில்? கொரோனா காலத்துல கூட எல்லோரும் ஓடிய போது இஸ்லாமிய சகோதரர்களை தான் அந்த மையத்தை கூட அதிகமாக அடக்கணும். பயப்பட வேண்டிய சட்டத்தை தெரிந்து செயல்படுத்துறது சாதாரண ஒரு விஷயம். இதுதான் இஸ்லாம். நிறைய சொல்லலாம். சுருக்கமாக நம்முடைய நடைமுறையில நம்ம பயப்படுகிற, நம்ம ஒதுக்கி வைக்கிற, நாம் துச்சமாக கருதுகிற, என்னால செய்ய முடியாது, செஞ்சா எனக்கு ஆகும் நினைக்கிற முடியா, இந்த ஒரு இடத்துல நின்றாலே போதும், அவ்வளவுதான். இன்னொரு வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மையத்து அல்லாஹ்வுடைய தூதர் வரதுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வருவாங்க, வெளியூருக்கு இருக்காங்க, காத்திருப்போம், அந்த இதெல்லாம் கிடையாது. இறந்தாச்சு, நேரம் ஆயிடுச்சு, குளிப்பாட்டியாச்சு, தொழுகை வச்சாச்சு, அடக்கம் ஆயிடுச்சு. இதுதான் இஸ்லாம். இதுதான். இந்த இதுல இருந்து நம்ம நேசிச்சல எடுத்துக்கலாம். அப்போ இஸ்லாம் என்பது ஏதோ படிக்கிறது இல்ல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா யாசின், குர்ஆன், ஹதீஸ், அல் ஃபாத்திஹா அப்படினா ஓதுறதுலாம் தனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்.
தனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஏன்னா வார்த்தைக்கு மதிப்பில்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா போடும் அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருள் அறிந்து உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய மக்களை தான் நல்லா எதிர்பார்க்கிற தவிர செவிந்தாத்தி பயந்து கேட்கிறவன் அல்ல. அது வந்து பயம் கிடையாது, நடிப்பு. வாழக்கூடிய மக்களை தான் அதனால குர்ஆன் சொல்லுது உண்மை படைத்த உன்னுடைய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூட ஓது. உனக்கு தான் குர்ஆன் இறக்கியிருக்கேன், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூட ஓது. படிக்கத்தான் குர்ஆன், சிந்திக்கத்தான் குர்ஆன், செயல்படுத்ததான் குர்ஆன். அந்த செயல்படுத்தக்கூடிய தன்மையை நம்முடைய குடும்பங்களுக்கு உருவாக்கக்கூடிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. அத்தகைய தன்மையோடு வாழ்ந்து வாழக்கூடிய வாக்கத்தை உதாரணமா நாம் அனைவருக்கும் தந்தல் கொள்வானாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார்.